பட்ட நிதிஷை கொஞ்சம் கூட யோசிக்காம இனியா தூக்கி போட்டுட்டு இங்கே பாக்கியா வீட்டுக்கு போகிறது தான் இனியாவுக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. வர எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் அப்பா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது. இவங்க இனியா ரூமில் படுத்துருக்குறாங்க. நிதிஷ் ஆளவே காணோம். ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வராரு. ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம் நிதிஷ் வராரு. அவர் ரொம்ப ரொம்ப குடிச்சிட்டு வராரு. வந்ததுமே இங்கே இனியாவை எழுப்புறாங்க. எழுப்புனதுமே பார்த்தீங்கன்னா இனியா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடாரு. ஏய் புருஷன் எங்கே போனா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ கல் மாதிரி படுத்துருக்கிற. நான் எக்கேடு கட்டு போனாலும் உனக்கு பரவாயில்லையா? உனக்கு அந்த ஆகாஷ் தான் முக்கியமா? அவன் நல்லா இருந்தால் போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம இனியா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுறாங்க. என்னங்க பேசுகிறீங்க? என்ன ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருது? என்ன குடிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னெல்லாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது. நான் குடிப்பேன், அது என்னோட இஷ்டம். நான் சொல்கிறதா நீ கேட்டுட்டு இந்த வீட்டில் இருக்கணும், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நிதிஷ் இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க? இது முன்னெல்லாம் நீங்கள் இப்படிலாம் இருக்கவே இல்லையே, ரொம்பவே நல்லவர் மாதிரி பேசுனீங்க, என்னை நல்லாவே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரா நீங்கள்? எனக்கு இதெல்லாம் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கல்யாணம் பண்ணணும், உன்னை பிடிச்சிருந்தது, அதுக்காக தான் என் கேரக்டரை டோட்டலாக நான் மாற்றிக்கிட்டு நான் நடித்தேன். உன்னை எப்படினாலும் கல்யாணம் பண்ணணும், அதுக்காக மட்டும்தான். இப்போ தான் உங்களத்தில் தாலி கட்டிகிட்டே இல்லை, இதுக்கப்புறம் எதுக்காக உங்ககிட்ட இன்னமும் நான் நடிக்கணும்? அது மட்டும் இல்லாமல் என்னை நீ ஏமாத்துற. அந்த ஆகாஷ் தான் உனக்கு முக்கியம், அவன் கூட இப்போ வரைக்குமே நீ தொடர்பில் தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி நிதிஷ் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட இனியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. ஏன் நிதிஷ் இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவனை லவ் பண்ணேன் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் அதை எப்போவோ நான் மறந்துட்டேன். நீங்கள் எப்போ என் கழுத்தில் தாலி கட்டினீங்களோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். நீங்கள் இப்படிலாம் என்னை தப்பாக பேசுகிறதுலாம் சரியில்லை. இவ்வளோ தூரம் நான் சொன்னதுக்கப்புறமும் நீங்கள் இப்படி என்னை ஏன் தப்பாக நினச்சி என்னோட கேரக்டரையே நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடைச்சி வாய மூடு, அதான் நான் தான் டெய்லி பார்க்குறேனே, நீ அவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு தானே உங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லியும் போயிட்டுருக்குற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை நிதேஷ், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே வெளியே போயிட்டு வந்தாவாச்சும் அம்மாவை பார்த்தாச்சும் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன தான் சொன்னாலும் நான் அதை கொஞ்சம் கூட நம்ப மாட்டேன். நீயும் உங்கள் குடும்பம் எல்லா பேருமே டோட்டலாக வேறு மாதிரி எல்லாருமே உன்னோட கள்ளக்காதலுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன குடும்பம் மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ் இன்னுமே தப்பாக பாக்கியாவோட குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசி வச்சுக்கிறாங்க. இனியா ரொம்பவே பொறுமையை இழந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நடக்கிறது வேற. நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. எதுக்காக என் ஃபேமிலியை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க? அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ போயிட்டு பேசுவியா? உங்கள் அம்மா அதையும் பார்த்துட்டு இருப்பாங்களா? இன்னொரு பக்கம் உங்கள் அப்பா எதுவுமே தெரியாத மாதிரி உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போவாராம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஃபீல் ஆகுது. உன் கள்ளக்காதலுக்கு உன் குடும்பமே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. என்ன குடும்பமோ, ஐயோ தெரியாமல் உன்னை நான் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுதான் என் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பு. நான் இப்படியே ஜாலியாக இருந்திருக்கணும், நல்லா குடிச்சிட்டு நல்லா என் விருப்பப்பட்ட பொண்ணுங்களோட சுற்றிட்டு அப்படியே என்னோடய லைஃப்பை நான் கொண்டு போயிருக்கணும். உன்னை கல்யாணம் பண்ணேன் பாரு, நீ நல்ல பொண்ணாக இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருந்தேன் நான் உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். நான் வாட்டில் எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களோட நைட்டு நைட்டு போயிட்டு நான் வாட்டில் ஜாலியாக இருப்பேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாரு. இனியா கொந்தளிச்சு போயிடறாங்க. நிதிஷ், நீங்கள் பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது, தயவு செஞ்சு போயிட்டு தூங்குங்க. இந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் கோவத்தில் பேசிகிட்டு இருக்கிறீங்க, ரொம்பவே தப்பாக இருக்குது. தேவையில்லாமல் நமக்குள்ளே சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி தான் பேசுவேன், என்னடி பண்ணுவேன்? உன்னால் என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறத கேட்டுட்டு இந்த 4 சுவத்துக்குள்ளே தான் நீ கிடக்கணும். இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போகக்கூடாது. ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறேன், உன் அம்மாவை பார்க்க போகிறேன், ஆட்டுக்குட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கால் எடுத்து வச்சா அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஏன் அப்பாவையே நீ மரியாதை இல்லாமல் பேசுகிற? அவ்வளோ பெரிய ஆளா? ஓ அம்மாவோட திமிரை எப்படி எங்கள் அப்பா அடக்குனாருன்னு பார்த்தியா? 2 ரெஸ்டாரண்ட்டுமே பிடுங்கி இப்போ உங்கள் அம்மா ஒரு இட்லி கடையை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை பண்ண வச்ச எங்கள் அப்பானால் உன்னோட நிலைமையை மாற்ற முடியாதா?
பார்த்துக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிராக பேசிகிட்டு இருக்கிறாரு நிதிஷ். இதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. ஆனால் இனியாவை வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ் வந்து இப்படி ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கவுமே இனியா வந்து தவறி கீழே விழுந்துடுறாங்க. கீழே விழுந்து இனியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வந்து அடிபட்டுருது. இனியா ரொம்பவே அழுகுறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, உங்கள் கூட நான் வாழ்கிறதுக்கு பேசாமல் செத்துடலாம் சொல்லிட்டு தோணுது, எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல, இதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் யோசிக்காமல் நான் இந்த வீட்டை விட்டு போக போகிறேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா தன்னோட பேக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இனியா ஒரு நிமிஷம் இரு, எங்கே போகிற, நீ எங்கேயும் போகக்கூடாது, உன்னை என்னால் விட முடியாது, நீ இங்கே தான் இருக்கணும், என் பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டு இருக்கிறாங்க. இங்கே நிதி சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் இனியா வந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே ரொம்பவே கோவப்பட்டு இனியாவை வந்து நிதிஷ் தடுக்கிறாங்க. ஒரு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து இனியா வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே கீழே விழுந்து நிதிஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அடிபட்டுருது. ரிட்டன் கூட திரும்பி பார்க்காம இனியா அவங்க வாட்டில் வந்து இங்கே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. பாக்கியாவோட வீட்டுக்கு இனியா வந்து நிற்கிறாங்க. இனியாவை பார்த்ததுமே மொத்த குடும்பமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க. இனியா தலையில் லைட்டாக கொஞ்சம் சின்ன காயம் இருக்குது. அதை பார்த்ததுமே பாக்கியா வந்து துடிச்சு போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே கோபி வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இனியா விஷயத்தில் தப்பு பண்ணிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கோபி வந்து பாக்கியா கிட்ட எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டு உடச்சிடுறாங்க. இந்த முட்டாள் கோபிக்கு இப்போ தான் வந்து விஷயம் தெரிய வருது. இதை முன்னாடியே யோசிச்சிருந்தா இனியாவோட லைஃப்பை வந்து காப்பாற்றிருந்துருக்கலாம். கோபியை விட இதில் பெரிய குற்றவாளி யாருன்னா இந்த பாட்டி தாங்க. இந்த பாட்டியை வீட்டில் வச்சுருக்க வரையுமே இந்த குடும்பத்தில் நிம்மதியே இருக்காது. இந்த முட்டாள் பாக்கியா வந்து இப்போ வரைக்குமே பாட்டியை தலையில் தூக்கி வச்சு ஆடுறது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல, மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து எல்லாருமே இங்கே இனியா கிட்ட வந்து கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்டுட்ருக்குறாங்க. இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு என்னாச்சு இனியா, ஏன் தலையில் அடிபட்டிருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இங்கே இனியா வந்து அப்படியே கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமா, நான் வாட்டில் படிச்சுட்டு இருந்தேன், கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து முடிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன், அப்போலேருந்து என்ன கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் என்னை வந்து நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. இப்போது என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது தெரியுமா, ஏதோ நான் நரகத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நான் கொஞ்சம் கூட சந்தோஷமாக இருக்கலை. அந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக பயம் இல்லாமல் இருக்க முடியலை. எப்போ என்ன ஆகும், எல்லாருமே என்ன ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா ரொம்பவே கத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா நிலைமையை நினச்சி நம்ம பாக்கியா வந்து துடிச்சு போயிடுறாங்க. என்னதாம்மா ஆச்சு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே அப்பா வந்து சொன்னார். நிதிஷ் இப்படிப்பட்ட கேரக்டரா, சத்தியமாக எனக்கு கூட தெரியலம்மா, அவரை நான் மலை போல் நம்புனேன். அன்றைக்கி நான் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கும்போது கூட அவர் வந்து ரொம்பவே ஆறுதலாக வந்து பேசினார். இனியாவை நான் பார்த்துக்கிறேன், இனியாவை பற்றி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவரா இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு வந்து கேட்குறேன். ஆமாம், உங்களை மாதிரி தான் நானும் அவரை வந்து ரொம்பவே நல்லவர்னு சொல்லிட்டு நினச்சேன். நல்லா தான் நடந்துக்கிட்டாரு. அது எல்லாமே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போலாம் அவர் வந்து டோட்டலாக மாறிட்டார். நான் எதுவுமே பண்ணலைனாலும் என்னை வந்து தப்பு சொல்கிறாரு. அவங்க அப்பாவை நான் எதுவுமே வந்து எதிர்த்து பேசக்கூடாதான், என்னை அடிக்க வராரு, என் மேலே கோவப்படுறாரு, இப்போ என்னை அடித்து கீழேயே தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு இங்கே செலியன், ஜெனி அண்டு பாட்டி, கோபி, பாக்கியா எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. பாட்டி இருந்துக்கிட்டு என்ன இனியா என்ன சொல்லி வச்சுக்கிற, அப்படி தான் நடக்கும், அவங்க எவ்வளோ பெரிய வசதியானவங்க, அதுக்காக வந்து நீ அந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு சின்ன விஷயத்துக்காக தூக்கி போட்டு வந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை பிடிச்சி வந்து திட்டுறாங்க. இந்த பாக்கியாவை சொல்லணும், இந்த பாக்கியா தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த ஆகாஷை எதுக்கு ஹோட்டலுக்கு வர வைக்கணும், இப்போது அவங்ககிட்ட பேசுனனால தானே இப்போது இனியாவுக்கு இப்படி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை வந்து குத்தம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு பாட்டியை பிடிச்சி திட்டுறாங்க. பாட்டி, தயவு செஞ்சு நீங்கள் அம்மாவை திட்டாதீங்க, அம்மாவெல்லாம் எந்த தப்புமே சொல்ல முடியாது, இந்த தப்புக்கு காரணமே நீங்களும் அப்பா தான், நீங்கள் மட்டும் என்னை வந்து கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலைன்னா நான் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாவுமே வந்து பாட்டியை பிடிச்சி செம்மையாக வந்து திட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு குழுன்னு இருக்கா, பணக்கார வீட்டில் இனியாவை எப்படினாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க. இப்போ என்ன நடந்திருக்குது, பணக்கார குடும்பத்தில் அவ்வளோ நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. அந்த சுதாகரை பார்க்கும்போதே எனக்கு வந்து அவன் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும். அந்த குடும்பத்தில் போயிட்டு நீங்கள் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ என்னோடய பொண்ணு வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக ஆயிடுச்சு. உங்களை
உங்களெல்லாம் பெரிய மனுஷனே சொல்ல முடியாது. உங்களை இப்போ வரைக்கும் நான் அந்த வீட்ல வச்சு தாங்குன்னு தாங்குறேன் பாருங்க. என்னதான் சொல்லணும்? என் புத்திய தான் செருப்பால அடிச்சுக்கணும். நீங்கலாம் திருந்தவே மாட்டீங்க. இப்போ கூட பாருங்க, இனியா இந்த நிலைமையில இருக்கிறா. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படுறீங்களா? அந்த கேடுகெட்ட குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இனியா செஞ்சது தான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இனியா, நீ பண்ணது தான் கரெக்ட்டு. நீ வந்து இப்படிப்பட்டவன் கூட வாழணும்னு அவசியமே இல்ல. தைரியமா நீ தூக்கி போட்டு வந்த பார்த்தியா? நீதாம்மா என் பொண்ணு. நீ தாராளமா இங்கேயே இரு. உனக்கு புடிச்ச மாதிரி நீ என்ன வேணாலும் பண்ணு. நீ அந்த பையனுக்கு டிவோர்ஸ் குடுத்துரு. சரியா? இப்படி சந்தேகப்பட்டு உன்னை டார்ச்சர் பண்றவன் கூட நீ வாழுன்னு சொல்லிட்டு நான் உன்னை சொல்லவே மாட்டேன். உன்னோட வாழ்க்கை இதில் நீ தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துக்கிட்டு, உன் பேச்சை கேட்டு அவள் வாழ்க்கை நல்லா நல்லா இருக்கும். அவ்வளோதான், குட்டிச்சோவரா ஆக்கிருவ அவளை. என்ன ஒரு அம்மாவாக இருந்துக்கிட்டு இப்படி தான் பேசுவியா? ஒரு பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்து சண்டை போட்டு வந்தா அவளுக்கு நீ எடுத்து சொல்லணும். நீ பொறுமையாக இருக்கணுமா, அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். அதை விட்டுட்டு வாழ்க்கையவே விட்டுட்டு வா, டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறையே பாக்கியா, நீலாம் என்ன தெரிஞ்சு தான் பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அத்தை, நான் நல்லா யோசிச்சு தான் பேசுகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் என் பொண்ணு விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க. நீங்கள் தலையிட்டு தான் இப்போ இப்படி வந்து நிற்குது. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அமைதியாக வீட்டில் ஒரு மூலையில் மட்டும் உட்காருங்க. மற்றபடி நீங்கள் எந்த விஷயத்துலையுமே வந்து மூக்க நுழைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து சொல்லிடுறாங்க. என்ன பாக்கியா, ஒரு மரியாதை கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற, வீட்டுக்கு நான் தான் வந்து மூத்தவ, சரியா? பெரிய மனுஷி, நான் சொல்கிறத தான் இந்த வீட்டில் கேட்கணும். நீங்களா முடிவெடுத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே உடனே என் செனி இருந்துக்கிட்டு, பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருங்க. இனியாவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவள் எப்படிப்பட்ட நிலைமையில் வந்து நிற்கிறா. அப்போது எந்தளவுக்கு அங்கே கொடுமைகளை வந்து அவள் தாங்கியிருப்பான். அவள் பாவம். மறுபடியும் நீங்கள் பிடிக்காத வாழ்க்கையில் அவளை வந்து தள்ளி விடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்பவே தப்பு பாட்டி. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இனியாவோட மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். அவள் இப்படி கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேயே வந்து தூக்கி போட்டு வந்திருப்பானா? அப்போது அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. யோசிங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து இனியாவை வந்து கம்பல் பண்ணாதீங்க பாட்டிமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கிறீங்களா? அப்போது இனியாவுக்கு அந்த லைஃப் வேணாம் அப்படின்னு தானே சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இங்கே நம்ம கோபி வந்து பாட்டியை பேசவே வேணாம், அமைதியாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து வந்து நம்ம பாட்டி வந்து ரொம்பவே ஓவராக பேசிட்டு போகிறாங்க. பாக்கியாவை திட்டுறதும் அண்டு நம்ம இனியாவை ரொம்பவே தப்பாக பேசுகிறாங்க. நீ அந்த வேலைக்காரி பையனோட எதுக்காக நீ பேசுன? அவன் வந்தானா நீ அந்த இடத்த விட்டு நீ விலகி இருக்கணும். அவங்க கிட்ட போயிட்டு உன்னை யார் பேச சொன்னா? அவனை நீ லவ் பண்ணது தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தப்பு. இப்போ உன்னோட வாழ்க்கையும் நாசமாகிறதுக்கு அதுதான் காரணம். உனக்கு கெடுத்ததே உன் அம்மா தான். உன் அம்மாக்காரி மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா நீ எதுக்கு இப்படி இருக்கிற? பிள்ளை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு கவனிக்கணும். அதை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டே கதி, எப்படினாலும் வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா இந்த கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை ரொம்பவே கேவலமாக பாட்டி வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க. இதனால் கோபியுமே வந்து பொறுமையை வந்து இழந்துடுறாங்க. அம்மா, இனியாவை பற்றி நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. நானும் சரி, அம்மா பேசுனா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பொறுமையாக இருந்தேன். நீங்கள் ரொம்ப தான் பேசிட்டு போகிறீங்க. பாக்கியா சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் தான் முழுக்க காரணம். அன்னைக்கு மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுருந்தா இப்போ இனியாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எப்படினாலும் பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி தந்துடணும் இனியாவை, அதுதான் உங்களுக்கு. மற்றபடி அவன் நல்லவனாக இருப்பானா, அந்த குடும்பம் நல்லவங்களாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கலை. என்னையுமே வந்து பேசி என்னோட மனசை மாற்றிட்டீங்க. நான் கூட பாக்கியா எடுக்கிற முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதையுமே வந்து நீங்கள் என்னை அப்படியே சொல்லி ஒன்று சொல்லி வந்து என்ன அப்படியே மொத்தமாக வந்து மாற்றி இந்த கல்யாணத்தையும் நடத்த வச்சுட்டீங்க உங்கள் கூட சேர்ந்து. இப்போ இனியாவோட வாழ்க்கையும் போச்சு. இன்னொரு பக்கம் பாக்கியாவோட 2 ரெஸ்டாரண்ட்டுமே அவளோட கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து கோவத்தில் ரொம்பவே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே பாட்டியம்மா வந்து அப்படியே அழ ஆரம்பிச்சுறாங்க. என்ன கோபி, மொத்த குடும்பமே சேர்ந்து ஏன் மேலே பழிய போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. யாரும் உங்கள் மேலே பழி ஒன்றும் போடலை. நீங்கள் பண்ண தப்பை தான் வந்து எல்லா பேருமே சொல்கிறாங்க. இனியாவை பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? அவள் என்கிட்ட வந்து சொல்கிறா, எனக்கு அவசரப்பட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, என்னால் வந்து நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என் மனசு சுக்குநூறாக உடஞ்சிடுச்சு. அவள் விஷயத்தில் நான் கொஞ்சமாச்சும் யோசிச்சுருந்துருக்கணும். உங்கள் பேச்சை கேட்டேன் பாருங்கள், அதுதான் நான் பண்ண தப்பே. இப்போ இனியாவோட லைஃபே வந்து உண்மையாகவே வந்து ரொம்பவே கஷ்டத்தில் தான் இருக்குது.
இனியா எடுத்த முடிவு தான் கரெக்டு, பாக்கியா பக்கம் தான் நானும் நிற்பேன், இனியா வந்து இங்கேவே இருக்கட்டும், இனியாவை நீங்கள் இதுக்கப்புறம் வந்து தொல்லையே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை பிடிச்சி வந்து திட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோபி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, அதுதான் நல்லது, ஏன் வீட்டுக்கு வராதீங்க, உங்கள் கூடலாம் என்னால் வந்து இருக்கவே முடியாது, மற்றவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேறீங்க, இதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவ்வளோதான், உடஞ்சி போய் மூலையில் உட்காந்துருவீங்க. ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லிட்டு வரும்போது பாக்கியா தான் வந்து உங்களுக்கு தூண்கள் மாதிரி இருந்தால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணா. ஆனால் நீங்கள் அவ்வளோயே அசிங்கமாக பேசுகிறதும் மட்டம் தட்டி பேசுகிறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது? தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியே போங்க, அதுதான் இந்த குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக மேலும் மேலும் வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருந்து பிரச்சனையை தான் உண்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி அதிரடியான பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி பாட்டி அப்படியே கலங்கி போய் நிற்கிறாங்க. கோபியா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபிக்கிட்டையுமே வந்து கேட்குறாங்க, அம்மா நான் தான் பேசுனது, இவ்வளோ நாள் நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் தலையாட்டிட்டேன், இதுக்கப்புறமும் நான் அப்படி இருக்க விரும்பலை, சரிங்களா, நீங்கள் வந்து ஒரு கரெக்டான பாதையில் போல், நீங்கள் பண்ணுறது எல்லாமே தப்பாக இருக்குது, ரொம்பவே திமிரில் ஆடிட்டு இருக்கிறீங்க, அந்த திமிர் குறைஞ்சா கொஞ்சம் உங்கள் ஆட்டோலாம் அடங்கும், தயவு செஞ்சு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோட நம்ம பாட்டியை வந்து வெளுத்து வாங்குறாரு நம்ம கோபி எடுத்த முடிவு ரொம்பவே சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.